வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் எக்ஸ்போ போகிறதுக்கான அந்த ஃபுல் வீடியோ. ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ இறங்கி நம்ம வாட்டர் எக்ஸ்போ லொக்கேஷன் போய்கிட்ருக்கோம். அது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து இப்போ எங்கேருந்து போகிறேன் அப்படின்னா, கிண்டியிலேருந்து ட்ரேட் சென்டர், சென்னை ட்ரேட் சென்டருக்கு போய்கிட்ருக்கேன். பஸ்ஸில் போய்கிட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்தாச்சு. இங்கே வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்தது. எல்லா மெயின் பிராண்டட் நீங்கள் அப்படியே பார்க்கலாம். என்னென்ன பிராண்டு மெயின் பிராண்டு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மெயின் பிராண்டு ஃபுல்லாக வந்து ஸ்பான்சர் பண்ணி இந்த வாட்டர் எக்ஸ்போ நடக்குது. ஆக்சுவலாக ஜனவரி 2026 22 23 நடந்தது. நம்ம அந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். கமெண்ட் வேறு பண்ணியிருந்தீங்க. அந்த இதில் வந்து இப்போ ஃபுல் வீடியோ போடுறோம். நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ட்ரேட் சென்டரை பற்றி உங்களுக்கு தெரியும். நிறையா பொருட்களோட ட்ரேட் சென்டர் தொழில் எல்லாமே வந்து இங்கே தான் நடக்கும். ட்ரேட் சென்டரோட எக்ஸ்போ ஃபுல்லாக இங்கே வர்றவங்க ஃபுல்லாமே வாட்டர் டெக்னீஷியன், அதாவது ஆர்ஓ டெக்னீஷியன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஆர்ஓ பிளான்ட், சாஃப்ட்னரு, ஃபில்டரோட டெக்னீஷியன்ஸு, அப்புறம் பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் வந்திருக்காங்க. இந்த பிராண்டை வந்து பார்த்திங்கனாலே தெரியும். சில பிராண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. உள்ளே வரும்போது என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக நான் போனது வந்து கடைசி நாள் 24ஆம் தேதி வந்து நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ வந்தோடனே பார்த்துப்பீங்க தெரியும். இதை வந்து இந்த போய்கிட்டு இருக்கோம். உள்ள ஒவ்வொரு பிராண்டோட எக்ஸ்போங்க நடக்கு. ஒவ்வொரு கம்பெனி வச்சுருந்தாங்க. இந்த கன்வேங்கிற டிஸ்பென்சர் பிராண்ட்லாம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து இது மெயினாக வந்து கோயம்புத்தூரில் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெசலு எல்லாமே இருக்குது. இதில் வந்து 2 பிரிவாக இருக்குது. ஆக்சுவலாக டொமஸ்டிக் பிளான்ட்டுக்கு ஒரு பிரிவு, இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்டுக்கு பிரிவு. நம்ம வந்து 2மே பண்ணுறோம். டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியல் பண்ணுறோம். ஒவ்வொரு இதுலேயும் வந்து வித்தியாசமாக டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. நம்ம வந்து நம்ம டிக்கெட்டுக்கான லிங்க்கை கொடுத்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓஆர்ஜிங்கிற பிராண்டு. இந்த பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் பிராண்டு, ஆர்ஓவில் சொல்லலாம். ப்ரீமியம் பிராண்டு இங்கே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. அப்புறம் அதோட சாஃப்ட்னரு இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஃபுல்லாக வந்து நம்ம இதை வந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய இடத்துல கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்த அப்டேட் இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்னர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் பிளான்ட்டே இங்கே பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ இதாக இருக்குன்னா இது ஃபுல்லாகவே நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பார்த்துட்ருக்க டொமஸ்டிக் பிளான்ட் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் யாருனாலும் வந்து இதை வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். எல்லா பிராண்டுமே இருக்குது. இந்த இதில் இருக்க எல்லா மாடல்ஸுமே வந்து இப்போ பார்த்துட்ருக்க எல்லா மாடல்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம வந்து டீலர் தான், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து பண்ணுறோம். பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு கொடுக்குறோம். என்னென்ன அது பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கறதும் இல்லாமல் பெஸ்ட்டாகவும் பண்ணி கொடுக்கும். ஏன்னா எந்தெந்த தண்ணிக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற 15 வருஷ அனுபவம் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் வந்து வித்தியாச டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. எல்லா இதுவுமே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்கலைனு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்ரேஜே வந்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ் கேட்ரேஜுமாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காப்பர், சிங்க் ஃபில்ட்ரு, வித்தியாசமாக என்னென்ன எல்லா இதுக்கும் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டே இருப்போம். ஆக்சுவலாக வந்து ஃபில்டர்ஸ் வந்து ரொம்ப பார்த்து பண்ணணும். பார்த்திங்கன்னா தண்ணிக்கு தான் நம்ம ஃபேமிலியில் வந்து முதல் முன்னுரிமை கொடுக்கணும். நம்ம டிவி, ஃப்ரிட்ஜு நீங்களே யோசிச்சு பாருங்கள். டிவி, ஃப்ரிட்ஜு எல்லாமே வந்து பார்த்தோம்னா பிராண்டட் தான் வாங்கி போடுவோம். எனக்கு பிராண்டட் வேணும், ப்ரீமியமாக வேண்டுமாங்க. ஆனால் எதுக்கு பிராண்டு வாங்கணுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 100 லிட்டர் பிளான்ட்டு. காம்பேக்டாக வந்து டிசைன் பண்ணிக்காங்க. இந்த 100 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்டும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இதில் வந்து பம்பு 2 பம்பு என்ன மாதிரி செட்டப்பில் பண்ணிக்காங்க நீங்களே பாருங்கள். காம்பேக்டாக வந்து ஈஸியாக வந்து பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுற அளவுக்கு இந்த பிளான்ட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளதே பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன் வந்து 24 ஹவர்ஸில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 2 சைடு இருக்குது. தண்ணி வந்து இந்த சைடு பியூர் வாட்ரு, இங்கிட்ட வந்து அந்த கலங்கலான வாட்ரு. இது எப்படி வந்து அந்த மெம்பரனில் வந்து எவ்வளோ நேரம் தாங்குதுங்கிறத ஃபில்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறாங்க லைவு. அப்புறம் வந்து கண்ட்ரோல் போர்டெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. டொமஸ்டிக் கண்ட்ரோல் போர்டெல்லாம் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. டொமஸ்டிக்கும் கண்ட்ரோல் போர்டு இருக்குது. எல்லாமே பார்த்தோம்னா அந்த டிடிஎஸ் சென்சார் வச்சுருக்காங்க. அந்த சென்சாரை வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைவாக வந்து டிடிஎஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கண்ட்ரோல் பேனல்லாம் வச்சு பண்ணும்போது நமக்கே வந்து இது ஏற்கனவே ஒரு இடம் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக காஸ்ட்லி, யாருமே தரமாட்டாங்க. நம்ம ஒரு பிளான்ட்டுக்கு போட்டோம்னா தரமாட்டாங்க. நம்மக்கிட்ட கேட்குறதே என்ன கேட்குறாங்க, எனக்கு பட்ஜெட்டில் ஒரு ஆர்ஓ பிளான்ட் கொடுங்க, ஆன்லைனில் எவ்வளோ கம்மியாக கிடைக்கி, நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அது ரொம்ப தப்பு. இப்போ டியூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரீமியமாக நிறையா டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. டியூப் வந்து நிறையா வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இதாக தான் வச்சுருக்காங்க. அடுத்து அப்படியே போனோம் அப்படின்னா மெம்பரனுக்கு டெஸ்டிங் கிட் மாதிரி போட்டு அந்த மெம்பரனோட டியூரபிலிட்டி எப்படி, அதாவது ரொம்ப நாள் எவ்வளோ தாங்குது அப்படிங்கிறத போகிறதுக்காக
ப்ரெஷர் கொடுத்து அந்த ப்ரெஷரில் வந்து எவ்வளோ டிடிஎஸ் வருது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு செக்கப் பண்ணி சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. இதை நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஆக்சுவலாக மெம்பரனில் வந்து எத்தனை விதம் இருக்குது, எவ்வளோ ப்ரெஷர் வருது, என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த கம்பெனி வந்து காட்டியிருந்தாங்க. உண்மையில் நம்ம வந்து அதை பார்க்கும்போதே லைவாக பார்க்கும்போது அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம் இருந்துச்சு. மெம்பரன் ஹவுசிங்கும் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்ஸ் கலரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வச்சுருக்கும்போது இவ்வளோ இருக்குதா அப்படின்னு எங்களுக்கே லேட்டாக தான் தெரியும். இதிலே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பைப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, அந்த வெளியில் நல்லி இருக்கும்ல, பிளான்ட்டோட டேங்க்கில் இருக்கிறது, சில்வர்லேருந்து எஸ்எஸ்லேருந்து அப்புறம் பிராஸ்லேருந்து எல்லாமே வந்து டைப் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும்போது நம்ம பார்த்துட்டு அவங்கக்கிட்டேயும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓஹோ, இந்த இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எவ்வளோ வரும், என்ன இந்த ரேட்லாம் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அடுத்து இன்னோவேட்டிவாக நம்ம கஸ்டமருக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்மளும் யோசிக்க முடியுது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அல்கலைன் ஃபில்டர், அதாவது மெஷினு. இது வந்து பார்த்திங்கன்னா அல்கலைன் வாட்டரே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 டைப்பில் இருக்கும். ஒன்று வந்து குடிக்கிறது, ரெண்டாவது வந்து வாஷ் பண்ணுறதுக்காக, ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, அப்படி டிஃப்ரென்ஷியேட்டாக கொடுத்து இந்த பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு பயங்கரமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மிஷினோட யூஸ் இருக்கும். பெஸ்ட்டாக வந்து வாட்ரு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அல்கலைன் மிஷின்ஸ் வாங்குங்க. உண்மையிலே வந்து ப்ரீமியமாக இருக்கும். ரொம்ப பணக்காரங்களாக இருக்கீங்க, எனக்கு கண்டிப்பாக நல்ல தண்ணி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அல்கலைன் வாட்டர் வாங்கலாம். ஏன்னா 60,000லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் இந்த பிளான்ட்டெல்லாம் இருக்கும். உண்மையிலே நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களுக்கு கிடைக்கிறே அந்த ரேட்டு கிடைக்கும். அதுலேருந்து நாங்கள் ஒரு 1000 2000 தான் வைக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த பிளான்ட்டெல்லாம் இருக்கும். இதில் இந்த பிளான்ட் அல்கலைன் பிளான்ட் பார்த்திங்கன்னா நிறையா வந்து இன்னோவேட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சில் ஃபில்ட்ரேஷன் மெத்தட்ஸ்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த எஸ்எஸ் பார்த்திங்கனாலே தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஃபில்ட்ரு, அப்புறம் வந்து டேங்க்கு, அண்டர் வாட்டர் டேங்க்கு, அப்புறம் வந்து டிஸ்பென்சரு, மெம்பரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெம்பரன்ஸ்லாம் நான் நிறையா யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த மெம்பரன்ஸ்லாம் நாங்கள் லைவாகவே யூஸ் பண்ணி பார்த்தா அதில் எப்படி இருக்குது எல்லாமே தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்லாண்டிக் டிஸ்பென்சர் நம்மக்கிட்ட இருக்குது. இது ஏற்கனவே நான் சேல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்பென்சரும் நம்மக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைபரில் வந்து உள்ள ஆர்ஓ, மேலே வந்து ஹீட்டு, நார்மல் கோல்டோட. இது காப்பி ஃபில்ட்ரு. இதுவும் வந்து அட்லாண்டிக் புதுதாக அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இதுவும் நம்மக்கிட்ட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நிறையா நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு, காப்பி ஃபில்ட்ரு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா யூவி ஃபில்ட்ரஸு எந்த அளவுக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுது அப்படிங்கிறத அதையும் வந்து லைவாக வந்து டெஸ்ட் பண்ணி காட்டியிருந்தாங்க. அந்த டெஸ்டிங்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது சரி இதை வந்து நம்ம பெட்டராக வந்து டெஸ்ட் பண்ணி வாங்கி கஸ்டமர் கொடுக்கலாம் அப்படின்னு நிறையா விடயம் தோணுது. அவங்க சைனாவிலேருந்து வந்து பிராண்டே வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்டு ஃபுல் ஒரே ஒரு மேனுஃபேக்சரிங், ஒரே பிராண்டடாக, எல்லாம் ஒரே ஒரு பிராண்டடாக, ஒரே மெஷின். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. எல்லாமே ஒரே பிராண்டாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கம்பெனி வாங்கலாம். எல்சிஎம்மில் இருக்குது, பெட்டராக இருக்குது. பார்த்துருந்தோம் நம்ம எல்லா மெம்பரன் எல்லாமே வந்து பார்த்துருந்தோம். அதோட ப்ரெஷரு, அதோட டிடிஎஸ் எல்லாமே தெளிவாக பண்ணியிருந்தாங்க. இதையே வந்து நம்ம லைவாக பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. எல்லா விதமாக இருக்குது, ஒரே பிராண்டில் நீங்கள் ஆர்வம் வாங்கினாலும். அப்புறம் இது வந்து யூஎஃப் ஃபில்ட்ருங்க. யூஎஃப் ஃபில்ட்ரு நம்மக்கிட்ட இருக்குது. அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் இண்டஸ்ட்ரியலுக்கு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா அந்த இது வந்து இந்த கம்பெனியில் தான் நம்ம வாங்குகிறோம். இது வந்து பெட்டராக இருக்குது, பார்க்கும்போதே தெரியும். ப்ரீமியமாக செட்டப் பண்ணியிருப்பாங்க, ஸ்கிட்டும் சரி எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீக் மாடல் ஆர்ஓ பார்த்திங்கனாலே தெரியும். உள்ளே வந்து வெசலும் உள்ளே வச்சுருப்பாங்க. இந்த உள்ளே பார்த்திங்கன்னா வெசலும் உள்ளே இருக்குது. எல்லாமே காம்பேக்டாக இருக்கும் இடத்தாரு. அப்புறம் டிஸ்பென்சர் நம்மக்கிட்ட இருக்க டிஸ்பென்சரு, இதெல்லாம் டிஸ்பென்சர் நம்மக்கிட்ட இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா அண்டர் வாட்டர் கீழே வந்து திறந்து பார்த்திங்கனாலே தெரியும். உள்ளே அந்த கேன் இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா கேனை வந்து இது பண்ணுறதுக்காக இந்த டிஸ்பென்சரு. அப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்னர், ஏற்கனவே வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஷார்ப்னர், ஆட்டோமேட்டிக் ஷார்ப்னர் எல்லாமே இருக்குது. அது இந்த மாதிரி வகையில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் இருக்கும். இந்த ஷார்ப்னர்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிளாக வந்து பெட்டராக ஷார்ப்னர் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் 100 லிட்டர் பிளான்ட்டு, இதுவுமே ஏற்கனவே காட்டியிருந்தேன், 100 லிட்டர் பிளான்ட்டு. அப்புறம் அப்படியே வந்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிஎம் பிளான்ட்டும் இருக்குது. டீமினரலைசேஷன் பிளான்ட்டு, டிஸ்டில் வாட்டருக்கு பேட்டரிக்கு ஊற்றுவாங்க பார்த்திங்களா, அந்த டிஎம் பிளான்ட்லாம் இதுதான் டிஎம் பிளான்ட்டு. அது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இந்த டிஎம் பிளான்ட்டு ப்ராடக்ட் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓசனைசரும் நம்மகிட்ட இருக்குது. ஓசனைசரும் இந்த கம்பெனிலேருந்து வாங்கலாம். பிறகு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்பேர் பார்ட்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீடியாஸு, ஒவ்வொரு மீடியாவும் தனித்தனி இதுவாக இருக்குது. அப்போ பேனல் பாக்ஸும் லைவாக நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஃபில்டர் ஹவுசிங்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளே சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் நிறையா. இந்த ஃபில்டர் ஹவுசிங்கும் வந்து தனித்தனியாக பெட்டராக வந்து பண்ணிகிட்ருக்கோம், இந்த ஃபில்டர் ஹவுசிங்கு. அப்புறம் வந்து இந்த மெம்பரைனு, அப்புறம் வந்து ஐஜிஎஸ்சி இந்த மெம்பரைனு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது காயின் பாக்ஸு. இந்த காயின் பாக்ஸை வந்து பார்த்திங்கனாலே தெரியும்,
இது வந்து காயின் பாக்ஸு கியூஆர் கோடு எல்லாமே ஸ்கேன் பண்ணி போகிற மாதிரி ஆர்ஓ பிளான்ட்டோட நான் ஏற்கனவே இப்போ வந்து எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிளான்ட்டு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இதான் இந்த மாதிரி செட்டப்பில் இருக்கும். பெட்டராக வந்து பண்ணி கொடுத்துடலாம். அதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது யூஎஃப் பேனலு அது ஒரு கம்பெனி தெளிவாக பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து யூஎஃப் பேனல்லே இந்த இன்னொரு மாடலு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்டாக வந்து இது வந்து யூஎஃப் கிடையாது ஆர்ஓ. இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ட்ரேயில் வந்து ஆக்சுவலாக கேன் ஃபில்லிங்கு கேன் க்ளீனிங் மிஷின். இந்த கேனு வந்து பார்த்திங்கன்னா அந்த லோடரில் வந்துகிட்டே இருக்கும். இந்த கேன் ஃபில்லிங்கு உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக் கேன் ஃபில்லிங்க்கு இந்த பிளான்ட்டு வந்து இதில் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இது ஃபுல் செட்டப்புங்க. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி அப்புறம் ஃபில்லப் செட்டப்பு. இந்த செட்டப் வேணும்னா சொல்லுங்கள், உண்மையிலே நான் கான்டாக்ட் கொடுத்து நல்லா தெளிவாக பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் முடிச்சாச்சுங்க, அப்படியே கிளம்பிட்டேன் சாயந்தரம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஒரு நம்பர் கேட்டார், அவருக்காண்டியே பண்ணியாச்சு. தேங்க்ஸ்.